இவங்க பள்ளிக்கூடத்துல என்ன பண்றாங்கன்னா, இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பாடப்புத்தகத்தின்படி ஒரு பையன் வந்து 12வது வகுப்பு வரைக்கும் இந்த பாடத்திட்டத்தை படிக்கிறான்னா, மொத்தமா மூவேந்தரை பத்தி 22 பக்கம் தான் இருக்கு. அது ஒரு 10 பக்கம் சங்ககாலம் பத்தி இருக்கும், 12 பக்கம் பிற்காலம் பத்தி இருக்கும். அதுல பிற்கால சேரரை பத்தியே இல்ல. அது சங்ககாலத்தை பத்தி எப்படி இருக்குன்னா, பாடம் பேர் சங்ககாலம் கிடையாது. பாடம் பேர் வந்து தென்னிந்தியாவில் அரசு உருவாக்கம். அது முதல் பகுதி சாதவாகனர், 2வது பகுதி தான் சங்ககாலம். சாதவாகனர் எப்போ வராங்க, சங்ககாலம் எப்ப இருக்கு? நீயே உன்னோட ஆய்வுல என்ன சொல்ற, கீழடி வந்துட்டு கிமு 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றியா இல்லையா? சாதவாகனர் பழசா, அப்ப கிமு 8ஆம் நூற்றாண்டு பழசா? என்ன கதை அது? உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அப்ப என்னன்னா, சாதவாகனர் ஒரு பெரிய அரசு மாதிரியும் பக்கத்துல வந்துட்டு கொஞ்சம் இந்த மூவேந்தர்களும் கொஞ்சம் பேர் இருந்தானுங்க. அந்த மாதிரிதான் நம்மளுடைய பாடங்களுடைய கட்டமைப்பே இருக்கு. ஆனா அதே சமயம் இவர்களுடைய முன்னோராக அவர்கள் மதிக்கக்கூடிய, மனசளவுல அப்பாவாக நினைக்கக்கூடிய ஆங்கிலேயர் பத்தி இவங்க 3 பாடம் 60 பக்கத்துக்கு தீட்டி வச்சிருக்கானுங்க. ஆங்கிலேயர் ஆட்சியை பத்தி நான் எதுக்கு 60 பக்கம் படிக்கணும்? என்ன என்னுடைய இனத்தை சேர்ந்து, என்னுடைய மண்ணை ஆண்டு எனது முன்னோர்களை பத்தி நான் ஏன் வெறும் 22 பக்கம் படிக்கணும்? உங்களுக்கு சிக்கல் புரியுது இல்லைங்களா? அப்ப என்னன்னா, ஆங்கிலேயர்களை நம்ம நெருக்கத்துக்கு கொண்டு வராங்க. அதே சமயம் நம்ம ஆட்களை பத்தி, இந்த மூவேந்தர்களை பத்தி இந்த பாடத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் என்னோட நூல்களை தொடர்ச்சியா அந்த பாடப்பகுதியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். எப்படி குறை சொல்றது? இவங்க ஆட்சி காலத்தில் வந்து விவசாயம் செழித்தது, அதனால் வர்க்க பேதம் அதிகரித்தது. என்ன கதை அது? இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஐந்திணை கோட்பாடு இன்னும் இருந்துச்சு, ஆனா ஐந்திணை கோட்பாடு மூலமாக வந்து பிரிவினைவாதம் இருந்ததுன்ற மாதிரி எழுதுறானுங்க. அப்போ ஐந்திணையா பிரிக்கிறது ஏன்னா, மக்கள் இயல்பாகவே ஒவ்வொரு திணையிலையும் ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. மலை நிலத்து மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை கடல் நிலத்து மக்கள் வாழ மாட்டாங்க. அதை வந்து இயல்பா நிலம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவு. அதை வந்து நம்ம அங்கீகரிக்குமே தவிர நம்ம வந்து அந்த பிரிவை பிரிக்கல. இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவு கூட இந்த தமிழ் மன்னர்கள் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. சோழர்கள் காலகட்டத்துல வந்து விவசாயிகள் வந்து மோசமாக இருந்தார்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக எல்லா பாடங்களும் எழுதுறாங்க. எதை பார்த்து எழுதுறாங்க அப்படின்னா, நான் வானமாமலைங்கிற ஒரு தெலுங்கர் சோழர் காலத்துல அறப்போர்கள்னு ஒரு கட்டுரை எழுதினார்.